வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோகன் ஆர்கானிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபர்மெண்டட் ரைஸ், நீராகாரம், பழைய சோறு, பழையது, ஐஸ் பிரியாணி இந்த உணவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீந்து போன சாதத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதம் தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்மெண்டட் ரைஸோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம சாதத்தையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப இயற்கையாகவே அதில் பாக்டீரியாஸ் வரும். ஸோ ஃபுல் நைட் நம்ம எப்படியே விடுறதுனால பாக்டீரியாஸ் பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ மார்னிங் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப பல மடங்கு பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகியிருக்கும். இந்த பாக்டீரியாவை நம்ம சாப்பிட்றப்ப நல்லது செய்கிற பாக்டீரியாலாம் நம்ம உடம்புக்குள்ளார போய் நம்ம உடம்புக்கு அது நல்லது பண்ணும். ஃபர்மெண்ட் ஆகிருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான குட் பாக்டீரியா தான். ஒரு தட்டு போட்டு மூடி 12 hours அப்படியே வச்சுருங்க. 12 hours அப்புறம் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம், மோர் மிளகா கூட. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்டட் ரைஸ் கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக மோர் மிளகா, ஆனியன் சாப்பிட்லாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம். நான் பிரண்டை ஊறுகாய் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.